இருக்கக்கூடிய ஒரு இடம். சமந்த பஞ்சகமடுன்னு எதற்காக சொல்றோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, ஜமதக்னி முனிவர் அப்படின்னு. ஆக அந்த முனிவராகப்பட்டவருடைய மகனான பரசுராமர் என்ன செய்தார் அப்படின்னா, 21 தலைமுறைகளை சேர்ந்த சத்திரியர்களை வேறறுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தார். காரணம் என்ன? தன்னுடைய தந்தையான ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரியார்ஜுன என்று சொல்லக்கூடியவன் கொண்டான். 21 பானங்கள் போட்டு கொண்ட காரணத்தினால 21 தலைமுறைகளை சேர்ந்த சத்திரியர்களை அழித்து அவர்களுடைய உதிரம் என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டதை வைத்து அந்த இடத்துல திதி கொடுத்தார். அதனாலதான் அந்த இடத்திற்கு பேர் என்ன அப்படின்னா சமந்த பஞ்சக மடு என்று சொல்லக்கூடிய பேரு. நீங்க கேட்டீங்க, குருஷேத்திர போர் எங்க நடந்தது அப்படின்னா குருஷேத்திரத்துல தான் நடந்தது. ஆனா குருஷேத்திரத்துல சமந்த பஞ்சக மடு என்று சொல்லக்கூடிய பரசுராமர் திதி கொடுத்த இடத்தில் நடந்ததுதான் இந்த குருஷேத்திர போர். கடைசியாக பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம்.